வணக்கம் மக்களே. அம்ரிஸ்டர் நம்மளோட ஒன் ஆஃப் த ட்ரீம் டெஸ்டினேஷன் அம்ரிஸ்டர் வந்திருக்கோம் பொற்கோவில் பார்க்கறதுக்காக. இந்த அம்ரிஸ்டருக்கு ரீச் ஆகிறது ரொம்பவே ஈஸிங்க. எப்படி அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சென்னை டு டெல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வரத வீடியோவும், அகைன் டெல்லி டு அம்ரிஸ்டர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் வந்த வீடியோவும் நான் விலாகாக கவர் பண்ணதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் பொற்கோவிலோட வியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ அண்ட் அந்த பொற்கோவிலை சுற்றி இருக்கிற இடங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட கல்ச்சர்ஸ் எப்படி இருக்குது, அது அத்தனையும் இந்த வீடியோவில் நம்ம விலாகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். வீடியோவோட எண்டில் நான் சில வியூஸ் கொடுக்குறேன். அந்த வியூஸில் இந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸை அங்கே இருக்கிற ஒருத்தவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ண டீட்டெயில்ஸை அவரோட ரியல் வாய்ஸில் நான் வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் பாருங்கள். வீடியோவோட எண்டில் அது கொடுக்குறேன். பட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கோல்டன் டெம்பிளோட வியூஸ் எப்படி இருக்கும், போகக்கூடிய வழிகள் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன மாதிரி பொருட்கள் கிடைக்கும், அந்த கோல்டன் டெம்பிளோட எக்ஸ்க்ளூசிவ் வியூ, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வரப்போகுது. ஃபர்தர் இல்லை இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்ரிஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பொற்கோவில் அது ஒன்று தான் ஞாபகத்துக்கு வரும். பட் அது மட்டும் அங்கே இல்லைங்க, ஏகப்பட்ட பிரம்மாண்டங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த சிலை இருக்கு இல்லையா, ஜாலியன் வாலாபாக், நம்ம புக்ல படிச்சிருப்போம் ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள். அந்த நடந்த சம்பவத்தை பக்கத்துல நம்ம நேர்ல பார்க்க முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? இந்த பொற்கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்ல அது இருக்குங்க. அங்க உயிர் நீத்தவங்களுக்கான ஒரு மானுமெண்ட் தான் இப்போ நீங்க பார்த்த அந்த ஒயிட் கலர் ஸ்டாட்யூ. அங்கேருந்து 2 பக்கமும் வாக் ஸ்ட்ரீட் தான், மார்க்கெட் தான். மார்க்கெட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வே, மெக்டொனால்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸும் இருக்குது. சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகளும் இருக்குது. உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் வாங்கிக்க முடியும். உங்கள் சொந்தங்களுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும். இன்னொரு விஷயம், பொற்கோவிலில் வீடியோஸ் கம்பல்சரி ரெஸ்ட்ரிக்டட். பட் நான் உங்களுக்காக பொற்கோவிலோட அவுட் சைட் வியூஸ் கிளியராக காமிச்சிருப்பேன் பாருங்கள். இதை தவிர உள்ள எப்படியெல்லாம் வியூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதை தவிர எக்ஸ்க்ளூசிவாக பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே லங்கா ரோட, அதாவது அந்த ஃபுட் மேக் பண்ணுறாங்களே அன்னதான கூடம் இருக்குல்ல, அந்த இடத்தோட வியூஸ், அங்கே பிரமாண்டமான மெகா கிச்சன்ஸ் எப்படி செயல்படுது, இதை நான் எக்ஸ்க்ளூசிவாக பர்மிஷன் வாங்கி உங்களுக்காக காமிப்பேன். ஃபர்தர் வீடியோஸில் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோவோட எண்டில் நைட் வியூஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே அங்கே இருக்க ஒரு பெரியவர் நம்மளுக்கு அந்த கோயிலோட வரலாறை பற்றி சொன்னார். அது அவர் வாய்ஸ்லேயே கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு கேட்கும்போது உங்களுக்கு கிளியராகவே புரியும். இந்த வீடியோவில் கம்ப்ளீட் அம்ரிஸ்டரோட வியூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃபர்தராக போய் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அம்ரிஸ்டர் கோல்டன் டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த குதிரை வச்சுட்டு இருக்க இந்த சிலையை தான் லேண்ட்மார்க்காக நம்ம எடுத்துக்கணும். இங்கே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் மியூசியம், ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த இடமே பார்க்க அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். தரையில் ஒரு குப்பை கிடையாது. புறாவோட எச்சம் மட்டும் தான் இருக்கே தவிர மிச்சப்படி பெரிய குப்பைன்னு எதுவும் கிடையாது. அதுவுமே டக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதான் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் இது மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க. இப்படி சூப்பர்பான வியூஸ் பார்த்துக்கிட்டே தான் நீங்க கோல்டன் டெம்பிளை ரீச் பண்ணுவீங்க. ஒன்ஸ் கோல்டன் டெம்பிள்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேச்சே வராது. அந்த அளவுக்கு அந்த பொற்கோவிலோட அழகுல மயங்கி இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். லைஃப் டைம் டார்கெட்டுங்க இங்க வரணும் அப்படிங்கிறது, கோல்டன் டெம்பிள் பார்க்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. ஃபாக்ஸ் லைஃப்ல பார்த்தீங்கன்னா மெகா கிச்சன்ஸ்ல இது பார்த்தேன். அப்பையிலேருந்து கண்டிப்பா இங்க வரணும் அப்படிங்கிறது தோணிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே இன்னைக்கு ஃபைனலி we are here. ஸோ நல்ல மொமெண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மானுமெண்ட்லேருந்து ஸ்ட்ரைட் அந்த ஜாலியன் வாலாபாக் மானுமெண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்கன்னா இதுதான் இருக்கும், கோல்டன் டெம்பிள் தான் இருக்கும். இடம்லாம் பயங்கர க்ளீனுங்க, கவலையே பட வேணாம். பயங்கர க்ளீனாக இருக்குது. பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நைட் வியூவில் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நைட் வியூவும் உங்களுக்கு காட்டுவேன், ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸ் எல்லாம் இதுக்கு தான் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ போடுறோம், ஷார்ட்ஸும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஷாப்ஸ் இருக்குது, எக்கச்சக்க ஷாப்ஸ் இருக்குது. எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது வழியாக போய் செருப்பெல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு இதாங்க ஒரு என்ஜாய் உள்ளே போக வேண்டியதான். ஏரியாலாம் கம்ப்ளீட்லி வித்தியாசமாக இருக்குது. ஒரு டெம்பிள் இருக்கு. இதான் நம்ம நடந்து வந்த அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட். உங்களுக்கு அந்த மானுமெண்ட் தெரியுதான்னு தெரியல, இந்த ஜாலியன் வாலாபாக்ல சேனை வச்சிருக்காங்களே என்ன அது தெரியா. அப்படியே உள்ள போக வேண்டியதான். வாங்க உள்ள போகலாம். நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ஃப்ரீ பேக்கேஜ் ரூமு,
கிளாக் ரூம் அது எல்லாமே இருக்கு. கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் உள்ளே போய்க்கலாம். நிறைய பேர் இங்கே வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் இதுக்கு சாரி வாகா பார்டர் அட்டாரி பார்டருக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே நிறையா சைட்ஸையும் காட்டுறேன் அப்படின்ட்டு பார்த்து உங்களுக்கு தேவையானது புக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிறப்ப நான் சொல்கிறேன் எதில் நம்ம போனோம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இப்போதைக்கு நம்ம டெம்பிள்குள்ளே உள்ளே போகிறோம். வாங்க உள்ளே ப்ரொசீட் பண்ணி போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஷூ டெபாசிட்டிங் ஹவுஸ் இங்கே இருக்கு. முன்னாடி போகணுன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஷூஸை டெபாசிட் பண்ணிட்டு இங்கேருந்து வந்தோம். அந்த கோயிலில் காமிச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கண்டினியூவாக பாருங்க, பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு இதில் இல்லைனாலும் ஒன்று இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். இதுலேருந்து நம்ம ஷூ இங்கே டெபாசிட் பண்ணோம். ஷூ டெபாசிட் பண்ணிட்டு ஒரு டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டு இங்கே நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். சென்ட்ரல் சிக் மியூசியம் இருக்கு. வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் வெயிலாக இருக்குமே எப்படி இருக்கும் என்னெல்லாம் நினச்சேன். இங்கே பாருங்க அழகா கொட்டாய் மாதிரி போட்டு நடக்கிறதுக்கு சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துலையும் சூடு தெரியல, வெயில் தெரியல. நல்லா ஒயிட்டா இருக்கனால நல்லா சில்னஸ் இருக்கு. வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கங்க இந்த மாதிரி குட்டியா தான் வெயில் கவர் ஆகிற பிளேஸ் இருக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட்ல கூட. பட் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே இந்த கோயிலுக்குள்ள காலை நினைச்சிட்டு உள்ள என்ட்ரு ஆக வேண்டியதான். இதுதான் உங்களோட ப்ரொசீஜர். ஸோ அதான் பண்ண போறோம். ஃபைனலி வி ஆர் இன் கோல்டன் டெம்பிள். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு உள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஏரியாவே பாருங்க, ட்ரீம்ல பார்த்த ஏரியா மாதிரி இருக்கும். பண்ணிட்டு ஃபைனலா இந்த குருத்வாராக்குள்ள என்ட்ரு ஆக போறோம் இந்த டெம்பிள்ல. இதுதான் நம்மளோட மெயின் விஷயமே. அதுக்கு முன்னாடி தலையில டர்பைன் கட்டணும். கட்டாட்டி உங்களுக்கு அலவுட் கிடையாது உள்ள. நீங்க டர்பைன் எடுத்துட்டு வராட்டியும் பரவாயில்ல, இங்க ஃப்ரீ டர்பைன்ஸ் நிறைய இருக்கும். எடுத்து கட்டிட்டு உள்ள என்ட்ரு ஆகிக்கலாம். இருந்து ஸ்ட்ரைட்டா அப்படி வரீங்களா, விஸ்கேட் வழியா வந்தா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இதான் லங்கர் ஹாலுக்கு போற ஏரியா. கப்பு ஸ்பூன் எல்லாம் கொடுத்துறாங்க. வாங்கிட்டு ஏறி மேலே போய் சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்ஸ் கொடுத்துறாங்க. லைன்ல தான் உட்காரணும். சப்பாத்தி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ அது வாங்கிக்கலாம். கேமராவே எடுக்கக்கூடாது, பட் இங்கே வாங்குற சாப்பாடு மட்டும்தான் நல்லா இருக்கு. எந்த இடத்துலையும் சாப்பாடு நல்லா இல்லை. தால் லங்கர் ஹாலுங்க. டெய்லி ஒரு 1,00,000 பேர்கிட்ட சாப்பிட்றாங்க. சான்ஸே நாங்கள் சும்மா பேருக்காக பண்ணாம அப்படி ஒரு ப்ரொசீஜர், அப்படி ஒரு இங்கே பாருங்க பால் பாயசம் மாதிரி இருக்குது. அப்படி ஒரு ப்ரொசீஜரா, அப்படி ஒரு கிளீன்லினஸா இதை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன கொடுக்குறாங்கன்னா சப்பாத்தி, தால், சப்ஜி, சாவல்னு சொல்ற சாதம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு தனியாக ஒரு தால், பாயசம், எல்லாமே அருமையா இருக்குங்க. சான்ஸே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் குக்கிங் பிளேஸ். குக்கிங் பிளேஸ் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ ஒன்று போடுறோம், ஏதோ ஒன்று பண்றோங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே கரெக்டா யூனிக்கா பண்றாங்க. அதான் இங்க இருக்க ஹைலைட்டு. அது கிளீன்லினஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர்வா பண்றாங்க. அதுதான் இங்க இருக்க ஹைலைட்டு. சான்ஸே இல்லைங்க. நீங்க 10 தடவை கேட்டாலும் நம்ம வீட்டில் கேட்டீங்கன்னா திட்டுவாங்க. ஆனா இங்க அவ்வளோ பொறுமையா உங்களுக்கு வந்து பண்றாங்க. இதான் சாவல் எடுத்துட்டு போறாங்க. இங்க பாருங்க வயசானவங்கலேருந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்கவுங்க எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. சூப்பர்வா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்ல ஒன் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மஸ்ட் ட்ரை பிளேஸ் அப்படின்னா இதுன்னு சொல்லலாம். ஒன் டைம் நான் ஏன் சொல்றேன்னா, உங்களால் வர முடியறவங்களுக்கு 10 தடவை கூட வரலாம். நான் ரொம்ப லாங்லேருந்து வரோம் இல்லையா, அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுதோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அருமையா இருக்கு. கோல்டன் டெம்பிளா இருக்கட்டும், இந்த ஏரியாவா இருக்கட்டும், எல்லாமே அருமையா இருக்கு. இதுதான் சமையல் கூடன்னு நினைக்கிறேன். நம்மள உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீடியோ எடுத்தாலே திட்டுறாங்க. இங்க பாருங்க, இது ஒரு டிஷ்ஷு. பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு. சாதத்தை பாருங்க, சாதத்தை பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு. சப்பாத்தி,
chapati, dal. சாதம் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கறத பார்த்தீங்கன்னாலே தலை சுத்துது. ரொம்ப பிஸியான ஏரியா மாதிரி இருக்குங்க. அதனால நிக்க கூட முடியல, யாராவது பார்த்து திட்ட போறாங்கன்னு இருக்கு. நான் உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். குக்கிங் ஏரியா நினைக்கிறேன். பர்மிஷன் வாங்கி வந்திருக்கேங்க. பாருங்க எவ்வளவு மிஷின், இதான் சப்பாத்தி பண்ற மிஷின் போல இருக்கு, மாவு அரைக்கிற மிஷின் போல இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா கிளீன் பண்றாங்க. இங்கே பாருங்க தால் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. நம்ம சதாஜி எடுத்து ஊத்திட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய பாத்திரம் பார்த்தாலே பயமா இருக்குங்க. பக்கத்துல போகுது பாருங்க, ஸ்லிப் ஆகி நம்ம உள்ள விழுந்தோம் அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய பாத்திரமா இருக்கு பாருங்க. பால் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கா ஒரு குக்கிங் வந்து நான் இங்கே தாங்க பார்க்குறேன். இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கான ஒரு குக்கிங் இங்கே தான் பார்க்குறேன். அதே மாதிரி க்ளீன் இங்கே இருங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாத்திரத்தையும் சரி இவங்களும் சரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. குக்கிங்லாம் வேற லெவலுங்க, பார்க்கவே முடியாது. அதே மாதிரி அவங்க பேசுகிற தோனி வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சாப்பிடாம இருக்காங்க. பேசும்போது எதுக்கு சாப்பிடாம இருக்க, எதுக்கு தண்ணி குடிக்காம இருக்க, அப்படி இப்படின்னு. பாருங்க குக்கிங் ரிசல்ட்ஸ் எவ்வளவு பெருசு. அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவலுங்க. உங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா பர்மிஷன் வாங்கி இங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 10-15 பேர்ட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்குங்க உள்ள வரதுனாலே. இந்த கடைசியா இந்த ஐயா தான் நம்மளை கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து எடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட 2 எடுத்துக்க சொல்லியிருக்காரு. சான்ஸே இல்லை, உங்களுக்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சேனல்ல இருந்து காமிச்சிருக்கோம். Sir, tell me again, who constructed the temple, sir? This was constructed by our fourth Guru, Guru Ramdas. Guru Ramdas. Yeah. And he was established as Guru by Guru Amar Das, third Guru. Okay. And Guru Amar Das, he was nobody to the second Guru. Okay. He established Guru Amar Das as a Guru after Guru Angad. First was Guru Nanak. Okay. He gave his seat to his disciple, Okay. Guru Angad. And due to the good service of Guru Amar Das, he got this Guru Gati at the age of 84 years. After doing 14 years service over here. Oh, okay. Then he made Guru Ramdas as his son-in-law, Okay. and he gave this seat to him. Okay. And his son was Guru Arjan Dev Ji, who completed, and he was tortured to death by Jahangir. Then his son Guru Hargobind, he made that Akal Takht. Okay. This Delhi Takht throne is smaller, but this is bigger. Okay. So then so modified after that Gurtej. Okay. So that is about 400 to 500 years old. Okay. And then she go and collect to the door to collect some food for him and something. Okay. Then one day she left him, Okay. and he saw the crow is coming in that, dipping in that pond Oh. and becoming Hans. Hans means Hans white bird. Yeah. Okay. So ultimately, slowly, he went and got jumped in that pond. Yeah. And his all this leprosy was okay. Then when she came, she was surprised and she said, "How can I believe?" Then he removed his finger ring, Yeah. and below that leprosy was there. Yeah. So that is always we always believe like taking bath in that corner. Yeah. Okay. In that corner also, ladies are in the here, gents are in the here. For all our 6 will be cleared once we dip into the pond, correct? Yeah. You can dig before also or after that. Oh, But okay. it's convenient. Yeah. Because right now we This are door was 16 times taken by Gajini. 16 times he looted that one day. Oh, okay. And he okay. took the this doors from there. Okay. And Ranjit Singh, they brought it back. Ranjit Singh brought him back and put the door over here. Okay. Yeah, he kept it there. After that, it was. And
he put all the gold over here. Yeah, Ranjit Singh only constructed the temple in gold. Not constructed. He Put the he gold cover. plated. Yeah, gold plated. These are the gold, not work. This is the sheets. Okay. Below is a just a building. Building On in the building, yeah, he wrapping with that gold. cutting with the gold Okay, okay, okay. all over. Yeah. Ranjit Singh, correct? Ranjit. Ranjit Singh. Ranjit Singh. And he had a very, very good time, good ruler Yeah. in India, all over. Yeah. Thank you, sir. Thank you.